பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரதியார் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷனை முக்கியமாக நம்ம பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜாதி மதங்களை பாரும் அப்படின்ற பாடலை எழுதியிருப்பார். வேதியராயினும் ஒன்றே வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு சொல்லி பாடலை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார். சரியா? இவரை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இவருடைய தலை சிறந்த படைப்பு பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் சித்தரிச்சிருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1904 வந்து சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக அவருடைய பணியை துவங்கியிருப்பார். அதுக்கப்புறம் 1906 மே மாதம் இந்தியா அப்படின்ற இதழ் வந்து பாரதியாரை ஆசிரியராக கொண்டு துவக்கப்படும். இந்த இதழோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் கேலி சித்திரங்களுடன் வெளியிடப்பட்ட முதல் நாளேடு எது அப்படின்னா இந்தியா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பாரதியார் தன்னோட புரட்சிகரமான கருத்துக்களை சிவப்பு தாளில் அச்சிட்டு இந்த இதழில் வெளியிட்டிருப்பார். இந்தியான்ற இதழ் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வெளியிடக்கூடியது. சரி, அடுத்து பாருங்கள், கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, விஜயா அப்படின்ற தமிழ் தினசரி இதழில் வந்து பதிப்பாசிரியராக இருந்திருப்பார். அப்போ விஜயா அப்படின்றது என்ன இதழ்னு கேட்பாங்க. தினசரி இதழா மாத இதழான்னு கேட்பாங்க. விஜயான்ற தமிழ் தினசரி இதழில் பதிப்பாசிரியராக இருந்திருப்பார். பாலபாரதா அப்படின்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டிருப்பார். கூடுதல் தகவல் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து 1908 சுயராஜ்ய தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சிருப்பார் சென்னையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் இதெல்லாம் வந்து இவருடைய கவிதைகள் அச்சிடப்பட்டு வெளியிட்டிருக்கோம். அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1908 சுதேச கீதங்கள் அப்படின்ற உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பையும் வெளியிட்டிருப்பாரு. இது வந்து ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சுதேச கீதங்கள் அப்படின்ற பாடல் எந்த ஆண்டு பாரதியாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1908. சரியா? இன்னும் ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது 1918 பாண்டிச்சேரியிலேருந்து தப்பிச்சு கடலூர் கிட்ட வரும்போது கைது செய்யப்படுவார். அப்புறம் விடுதலை செஞ்சிருவார். அடுத்து பாரதியார் 1919ஆம் ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். எந்த ஆண்டு மகாத்மா காந்தியை பாரதியார் சந்திச்சாரு அப்படின்னா 1919ஆம் ஆண்டு. இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குது அப்படின்னா 11th பாலிட்டி புக்கில் 15வது லெசனில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்ற பாடத்தில் இருக்குது. நன்றி.